அடுத்த இடமான 5வது இடத்துல கசந்தமா போற அலுமினிய தட்டு பாவக்காய் சாப்பிட்டே போய் லவ் சொன்னதால காதலும் கசந்துருச்சு. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லலதா காரணம் இப்பப்பா என்னடா எவ்வளவு சுட்டாலும் பாட்டில் உடைய மாட்டேங்குது. பல்லு உடைஞ்சிரும். வெறுங்கையால டுமில் டுமில்னா எப்படிடா பாட்டில் உடையும்? சாரி லதா, ஐ அம் சாரி. துப்பாக்கில குண்டு போட மறந்துட்டேன். இப்ப பார். முத்தையா முத்தையா நீ ஏப்படா திரும்ப குறுக்க வந்த? முத்தையா முத்தையா நான் உன்னை சாக விட மாட்டேன். நிறுத்துங்கடா. அவன் வெத்து துப்பாக்கில சுட்டு இருந்தா கூட பரவாயில்ல. வெறுங்கைய வச்சுட்டு சுடுறா. நீ என்னோட செத்து போயிடுறாங்கிற, அவன் நம்ம சாவாதாங்கிற. நான் விளையாடுறீங்களா? பிச்சு புடுவான் பிச்சு. சொல்லு சொல்லு. அடுத்த இடமான 4வது இடத்தை ஏற்கனவே அலசுனதுனால சாயம் போயிருச்சு. இப்ப 3வது இடத்துல இருக்க தலைவிதிய பாப்போமா? ரமண ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்படியே போய் ஹார்லிக்ஸ் சாத்துக்குடியில வாங்கி கொடு. இங்க எதுக்கு வந்த? அவன் உயிரோட வரலன்னா நாளைக்கு நீ இருக்க மாட்ட. ஆமா, நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன்னா பாண்டிச்சேரியில இருக்க எங்க அத்தை வீட்டுக்கு போறேன். உன்னையா கலாயிரம்? நாளைக்கு ஊருக்கு போறப்போ எங்க வீட்டுல 2 ஷூ இருக்கு, அத வந்து எடுத்துட்டு போ. எல்லாரும் மொக்க கத்தி பாத்திருப்பியே, மொக்க பிளேடு பாத்திருப்பியே. ஆனா மொக்க ஜோக்குக்கு முழு வடிவம் கொடுத்து எடுத்திருக்காரு நம்ம முட்டா டைரக்டர். தலைவிதி தூக்கி போட்டு 2வது இடத்துல 10 ஆண்டு வாழ்க. இப்ப நீங்க இறங்கி இருக்கிற காரியம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? வீடு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்போ ஓசியா வாங்க சொல்றீங்க? அது என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியே தீரு. என்ன திட்டம் உங்க திட்டம்? ஜெயில இருக்கிற அந்த கொடூரமான கைதிகளை வெளியே கூட்டு போய் மனுஷராக்குறேன்னு சொல்றீங்க. அந்த மிருகங்களை உங்களால மனுஷராக்க முடியுமா? முடியும் சார், நிச்சயமா முடியும். அப்போ எங்க வீட்டுல 2 டாபர்மேன் நாய் இருக்கு, அத மனுஷனை ஆக்குங்க பாக்கலாம். அது ரொம்ப சுலபம். டாபர் மேல இருக்க டாபர் தூக்குனா மேன் மனுஷனாச்சுல. உங்க பேச்சு ரொம்ப விளையாட்டா இருக்கு. ஆனா நீங்க இறங்கி இருக்கிற காரியம் எவ்வளவு பெரிய விஷ பரீட்சை உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பரீட்சையா இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் கரெக்ஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க, சேஸ் பண்ணியாவது பாஸ் பண்ணி காட்டுங்க. நீங்க பாஸ் பண்றீங்களா இல்லையோ, நல்லா டைம் பாஸ் பண்றீங்க. வாங்க போய் அந்த கைதிகளை பாப்போம். கைதி நம்பர் 222. இவன் தான் டேவிட். ஒரு நாள் இவன் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது, இன்னைக்காவது இந்தியா ஜெயிக்கணும். தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும். தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும். தோத்துரும் இந்தியா ஜெயிச்சிடும் என்று குத்தி கொலை செய்த கைதி நம்பர் 333. இவன் தான் மூக்கன். ஒரு நாள் இவன் கடையில் 10 ரூபாய் பூரி கேட்டதற்கு, 10 ரூபா பூரி கொடு. கொடு, பூரி தரேன். பூரிட்டேன், வச்சுக்கோ. ஆத்திரமடைந்து வெட்டி கொலை செய்த காட்டேரி. கைதி நம்பர் 555. இவன் பெயர் பைரவன். ஒரு நாள் பழக்காரர் ஒருவர் ஆரஞ்சு ஆரஞ்சு என்று வித்துக் கொண்டிருக்கும் போது, ஆரஞ்சுன்னு பொய்யா சொல்றேன், சொல்லுவியாடா சொல்லுவியாடா? எல்லாம் பொதுவா பார்பர் ஷாப்ல முடிய திருத்துவாங்க, வாத்தியாரு பேப்பர் திருத்துவாரு. ஆனா நம்ம ஹீரோ கைதிகளை திருத்துறேன்னு கூட்டியாந்து எடுப்பு வேலையெல்லாம் செய்ய சொல்லி ஏடாகூடமா காமெடி பண்ணிருக்காரு. பல ஆண்டு பார்த்த பல பேருக்கு காண்டு. பைரவா, இந்தா நீ போய் பள்ளம் தோண்டு. டேவிட், இந்தா மம்முட்டி. மம்முட்டியை வச்சு என்ன பண்றது? மம்முட்டியை வச்சு மலையாளத்தை ஒரு பழம் பண்ணு. அங்கெல்லாம் பள்ளமா இருக்கா, அங்கெல்லாம் மண்ணை போட்டு நிலவையா போயா. மூக்கன், இந்தா இந்த செடியை போய் அங்கங்க நடு. காத தேவையில்லா செடியெல்லாம் புடிங்க போ.
யாரும் வேலை செய்யலையா? யார் சொன்னது நாங்க வேலை செய்யலன்னு? எல்லாரும் சரியா தான் வேலை செஞ்சிருக்கோம். பின்ன எல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? பள்ளம் தோண்ட சொன்னீங்க, தோண்டுன. நீங்க தானே பள்ளத்துல மண்ணை போட்டு மூட சொன்னீங்க, மூடிட்டு. செடியை நட சொன்னீங்க, நட்டேன். செடியை புடுங்க சொன்னீங்க, புடுங்கிட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா தானே செஞ்சிருக்கோம். சூப்பர். வேலை செஞ்ச தலையுமே தெரியாத அளவுக்கு வேலை செஞ்சிருக்கீங்களே. நீங்க எல்லாம் விஜய் டிவில வேலை செய்ய வேண்டியவங்க. உங்களை விவசாயத்துக்கு கூட்டு வந்தவங்க, அது ஏன் தப்பு? இந்த வாரமும் வேற யாருக்கு இடம் கொடுக்காம அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி முதல் இடத்திலே உட்கார்ந்து இருக்குது சுமானா. டாக்டர், என் பையனை செருப்பு கடிச்சிருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இல்ல செருப்பு கடிச்சிச்சு கேரளா சொல்றேன். செருப்பு எங்கல கடிச்சது? தலையில கடிச்சிச்சு. செருப்பு கால்ல தானே கடிக்கி. இல்ல பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, முதல்ல செப்பலை சுத்தி ஊசி போடணும். வழக்கமா தொப்புளை சுத்தி தானே ஊசி போட சொல்லுவாங்க. நீங்க என்னடானா செப்பலை சுத்தி ஊசி போட சொல்றீங்க? இல்ல இங்க நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? கொஞ்ச நேரமானா பையன் உசுருக்கே ஆபத்தாயிரும். முதல்ல இதுல இருக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், 2 ரிவிஷன் டெஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட். மொத்த விலை 10,000. என்ன டாக்டர் இது? அநியாயமா இருக்கு. இல்ல உனக்கு வக்கு இருந்தா கவனி, இல்லாட்டி தர்மாஜ் பத்திரிக்கை போ. நிறைய ஆபீஸ்ல, ஏன் நம்ம ஆபீஸ்ல கூட வேலை செய்யாம நிறைய பேர் நேரத்தை கடத்துறானுவோ. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா சீரியல் பாக்குற பொம்பளை எல்லாம் பார்த்து கடத்துறாரு. சும்மானா செல்லாத நாளனா. நீ முதல்ல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சது 1989. நீ முதல்ல பார்த்த சீரியல் பிடிவாதம். கணவருக்காக சீரியல் பாக்குறேன்னு உன் கணவனுக்காக செஞ்சு வச்ச சாப்பாட்ட நாய் நக்கிட்டு போனது கூட தெரியாம இருந்திருக்க. இது ஒரு காதல் கதை பாக்குற ஜோர்ல உன் மகளோட காதல் கதைய கண்டுக்காம விட்டுட்ட. உன் மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்தது கூட தெரியாம மெட்டி வலிய சவுண்டா வச்சு பாத்துருக்கிற. நீ கடைசியா பார்த்த சீரியல் செல்வி. அதனால கெட்டு போனது உன் பையனோட கல்வி. என்ன புள்ளி விவரம்லாம் சரியா இருக்கா? ஆமா, தமிழ்நாட்டுல நான் ஒருத்தி மட்டும் தான் சீரியல் பாக்குறேனாக்கும். மத்தவங்க யாருமே பாக்குறது இல்லையா? மத்தவங்களும் பாக்குறாங்க, ஆனா ஒன்ன மாதிரி இல்ல. நீ சாயங்காலம் 5 மணிக்கு போடுற மறு ஒளிபரப்பையும் சேர்த்து பாக்குற. பெருமைப்படு. உன் ஒருத்தி உயிரால தமிழ்நாட்டுல சீரியல் பாக்குற எல்லா பொம்பளைங்களும் திருந்த போறாங்க. இனிமே நான் டிவி சீரியலே பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பு தலையில வைக்க முடியாத ஒரே